ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு செம்ம கான்செப்டோட எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுறத நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். என்னோட இப்போ பைக் எக்ஸ்பென்சிவ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸோட வ்ளாக் எடுக்க போகிறோம். பட் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு பைக் இல்லை. ஆனால் பைக்கோட எக்ஸ்பென்சிவ் எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அதை வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன். எவ்ரி மந்த் பேச்சுலர் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு 5 kg ரைஸ் கொடுக்கறதா நான் சொல்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேச்சுலர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அதை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை நம்பி ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஜஸ்ட் இல்லைனா ஃபோன் நம்பர், உங்கள் நேம் எனக்கு கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 5 kg ரைஸ் வாங்கிட்டு நேரில் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஓகேவா? இது எவ்ரி மந்த்து 1 டைம் மட்டும் நான் பண்ண போகிறேன். ஏன்னா டெய்லியும் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து ஒரு பேச்சுலர் ரூமுக்கு 5 kg ரைஸ் கண்டிப்பாக சேரும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் அட்ரஸ் கூட வேணாம், உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். ஸோ எனக்கு பைக் எக்ஸ்பென்சிவ் இப்போ இல்லை. பட் ஆனால் என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இந்த QR அனுப்பி இந்த மாதிரி எனக்கு 50,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, இந்த மாதிரி பிடுங்குற ஆள்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்கேமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. இந்த QR அனுப்பி என்ன பிச்சை கேட்கறது அதெல்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது. பட் ஆனால் நிறையா பேர் நல்லது பண்ணுறாங்க. பட் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் அதுக்கு கணக்கு கேளுங்க. எனக்கு கணக்கே கேட்காம நிறைய பேர் QR போட்டோன்னே இருந்தால் 50 ரூபா 100 ரூபா நீ போயிட்டு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அந்த கதையே என்கிட்ட நடக்காது. ஸோ என்னால் முடிஞ்சது என் சேலரியிலேருந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். உங்ககிட்ட 1 ரூபா நான் கேட்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் பண்ண போகிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரீம் என்ன தெரியுமா? அக்ரிகல்ச்சர் லோன் அடைக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடைக்கணும். ஆனால் இப்போ என்னோட லோனுக்கே கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட லோன் அடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. முடிச்சுட்டு யூடியூப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதை அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ என்கிட்ட இருக்க சேலரியை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் நோ கேர்ள்ஸ். 2வது விஷயம் நோ கேர்ள்ஸ்னால் ஐ மீன் லவ் பண்ணுறது, மேரேஜ் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது என் லைஃப்பில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வர அமௌண்ட்டை வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நிறையா சொல்லியிருக்கேன், நிறையா பண்ணணும். ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு என்கிட்ட அந்த மாதிரி அமௌண்ட் கிடையாது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சின்ன சின்ன பிளான் போடுறேன். ஓகேவா? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வரையும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துட்டு போகலான் இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது எவ்ரி மந்த்து யாராவனா இருக்கலாம். ஸோ ரேண்டமாக நான் நம்பரை சூஸ் பண்ணி நான் பேச்சுலர்ஸ்க்கு நான் 5 kg ரைஸ் கொடுக்குறேன். மறக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த்து யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட உடனே வந்துடும். ஓகேவா? ஓகே கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் அதாவது நான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுத்ததுன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் இதுவாகும். மந்த்லி ஒன்ஸ் நான் பெட்ரோல் ஃபர்ஸ்ட் பைக் வச்சிருந்தேன்ல, அதுக்கு பெட்ரோல் போகும்ல, டெய்லி 200 ரூபா போகும். ஓகேவா? 5 kg ரைஸ் எவ்வளோ இருக்க போகுது? ஸோ அதனால என்னால் முடிஞ்சது நான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு 5 kg ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இந்த சண்டே ஒருத்தர் வராரு, அவர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அவரோட ஃபீட்பேக்கை நான் சொல்ல போகிறேன். அதாவது அவரை பற்றி நான் சும்மா சொல்கிறேன், நான் தப்பாக தான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பெரிய வீடியோ, ஒரு லென்த் வீடியோ போட்டுட்டு அது ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுறேன். அவரை பற்றி சொல்கிறேன், அவர் கேரக்டர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தப்பாலாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவ் மட்டும் சொல்லுவேன். ஓகேவா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர்ஸ் ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஏன்னா பேச்சுலர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என் கூட வேலை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நான் இது ஒரு சின்ன ஐடியாவாக கொண்டு வந்திருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, நேராக நான் 5 kg ரைஸ் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் நேம், உங்கள் ஃபோன் நம்பர். ஸோ இது பாய்ஸ்க்கு மட்டும்தானா? அப்படிலாம் இல்லை, கேர்ள்ஸும் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேஃப். என்னால் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னால் எந்த ஒரு இஷ்யூவும் வராது. நான் உங்ககிட்ட ரைஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes பேசிட்டு நான் பாட்டு ஜாலியாக வந்துடுவேங்க. ஓகேவா?
ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ இப்போ தான் வந்து என்னோட பட்ஜெட்டை வந்து நான் எப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ சண்டே வந்து ஒருத்தர் வராரு, அதேமாதிரி நெக்ஸ்ட் சண்டே ஒருத்தர் வருவார். ஸோ அவரோட ஃபீட்பேக்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இதேமாரி உங்களோட லைஃப்பை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். மறக்காமல்